வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024 64வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரை அவங்களோட லீக் ஸ்டேஜோட ஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச் அவங்க வின் பண்றாங்க அப்படின்னா மேபி அவங்க 4வது இடத்துல குவாலிஃபை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. அந்த 2 மேட்சுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்சை வின் பண்றாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ரெண்டு டீமுக்குமே இது ரொம்ப முக்கியமான மேட்ச். யாரு வின் பண்றாங்களோ அவங்க மோஸ்ட்லி குவாலிஃபை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90% வரைக்கும் இருக்கு. சோ இந்த பர்டிகுலர் மேட்ச் 14th மே நைட் 7:30க்கு அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த சுவாரஸ்யமான போட்டிக்கு கிராண்ட் லீக்ல என்ன மாதிரி பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி உங்களால பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் சேஃப் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்ல இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா ஃபேண்டசிஸ் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். டெலிகிராம் சேனல்ல எந்த டீம்ஸ் கொடுக்குறோமோ சேம் அதே டீமை தான் நானும் பிளே பண்ணுவேன். ப்ராஃபிட்டோ லாஸோ உங்களுக்கு என்னவோ சேம் அதே தான் எனக்கும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. டெல்லி கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே அவுட்ஃபீல்டு கொஞ்சம் குயிக்கா இருக்கும், ஷார்ட் பவுண்டரி. ஸோ பேட்டர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக் தான் டெல்லி கிரவுண்ட். 200+ அடிச்சாலும் இந்த வென்யூல சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 154, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 149. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா ஓவராலா 4 மேட்சஸ், அதுல டெல்லி கேபிட்டல்ஸ் 1 மேட்சும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 3 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இப்போ ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு நிறைய மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் இந்த மேட்ச் இந்த வென்யூ இது எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் வின் பண்றதான பாசிபிலிட்டிஸ் 70% வரைக்கும் இருக்கு. பேலன்ஸ் இருக்கு ஒரு 30% மட்டும்தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின்னிங் ரேஷியோ இருக்கு. ஸோ அதிகப்படியான மேட்ச் வின்னிங் ரேஷியோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு தான் இருக்கு. இப்போ வென்யூ ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சீசன்ல இந்த வென்யூல ஓவராலா 54 விக்கெட்ஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி பேசர்ஸ்க்கு 33, ஸ்பின்னர்ஸுக்கு 21 விக்கெட்டை கிடைச்சிருக்கு. அதாவது என்ன மாதிரி சொல்லணும்னா ஒரு மேட்ச் அதாவது போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு ஒரு 10 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா ஒரு 7ல இருந்து 5 விக்கெட், 5ல இருந்து ஒரு 7 விக்கெட் வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இந்த பிட்ச் ரிப்போர்ட், வென்யூ ரெக்கார்ட் இதெல்லாமே கன்சிடர் பண்ணி ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணணும்னா பேட்டர்ஸுக்கு நீங்க 60% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆகணும். பேலன்ஸ் இருக்க 40%ல ஃபேஸ் பவுலர்ஸ் அவங்களுக்கு 25%, அண்ட் தென் ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு 15% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஃபேண்டசி சைட்டை நீங்க சூஸ் பண்ணி பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறது நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. இங்க ஃபேண்டசி பிளே பண்றோம், எதுக்காக பிளே பண்றோம்? நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம பிளே பண்றோம். இதுல நம்ம போய் பிராண்டார்க் ஆப்ல தான் நம்ம பே பண்ணணும் அப்படிங்கறதுல எந்த வித கட்டாயம் கிடையாது. நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும், அதுக்கு எந்த மாதிரி ஆப் சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெளிவா சூஸ் பண்ணுங்க. இப்போ அதுக்கு தான் ரொம்ப சூட்டபிளான ஃபோக்கஸ் 11 ஆப். எதனால இங்க நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ரொம்ப லோ காம்படிஷன் இப்பதான் வளர்ந்து வரக்கூடிய ஆப். இந்த ஆப்ல மோஸ்ட்லி யாருமே டீமர் ரிஸ்கா பிக் பண்ண மாட்டாங்க. நீங்க அதுவே ட்ரீம் லோன்ல போய் ப்ளே பண்றீங்கன்னா எல்லா யூசரும் அங்கதான் ப்ளே பண்ணுவாங்க. நிறைய எல்லாருமே டீமை ரொம்ப ரிஸ்கியா ட்ரை பண்ணுவாங்க.
நீங்க ஃபோக்கஸ் 11ல உள்ள வந்து ஒரு 9 பிளேயரை சேஃபாவும் பேலன்ஸ் இருக்கு ஒரு 2 பிளேயரை மட்டும் நீங்க ரிஸ்கா ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம மத்த எல்லா கூட நீங்க கம்பேரிசன் பண்ணும்போது ஃபோக்கஸ் 11ல என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 100 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும் மற்ற ஆப்ஸை கம்பேரிசன் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 250. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 கான்டெஸ்ட் ஒரு மேட்ச்சுக்கு நீங்க ப்ளே பண்றீங்கன்னா 1000 ரூபா வரைக்குமே மணி சேவ் பண்ண முடியும். அந்த மணியை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வேற ஒரு மேட்ச் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாரிட்டியா யோசிங்க. இது இல்லாம 5+1 அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கு. அதுல நீங்க பெருசாலாம் டீம் ரெடி பண்ண தேவையில்ல, வெறும் 6 பிளேயர் மட்டும் தான் சூஸ் பண்ண போறீங்க. அதுல ஒரே டீம்ல இருந்து 5 பிளேயர் வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB வரப்போகுது. எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே போயிட்டு இருக்கு. அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஸ்மால் லீகோட என்ட்ரி ஃபீஸ் செக் பண்ணுங்க. அப்புறம் கம்மியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அதாவது ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டீமை பிக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களே கமெண்ட்ல வந்து சொல்லுவீங்க ஃபோக்கஸ் 11 ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கு, இங்கதான் என்னால ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படிங்கறத நீங்களே வந்து சொல்லுவீங்க. ஃபோக்கஸ் 11 ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோட் பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்குக், அபிஷேக் போரல் 2 பேரும் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மேபி ஜேக் ஃப்ரேசர் மெக்குக்கும் டேவிட் வார்னர் இவங்க 2 பேரும் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அட் நம்பர் 3ல சாய் ஹோப் வருவாரு. அண்ட் தென் ரிஷப் பண்ட், டி ஸ்டப்ஸ், இதுக்கப்புறம் அபிஷேக் போரலோட பேட்டிங் டவுன் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் அக்சர் பட்டேல், ரசிக் சலாம், இசான் சர்மா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமத். இதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டேவிட் வார்னர் பிளேயிங் 11லயே வந்துருவாரு. கலீல் அகமத் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இம்பாக்ட் பிளேயரா பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கலீல் அகமத் பிளேயிங் 11 வந்துருவாரு. டேவிட் வார்னர் செகண்ட் இன்னிங்ஸ்ல இம்பாக்ட் பிளேயரா வந்து பேட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலீல் அகமத் 1, முகேஷ் குமார் 2, குல்தீப் யாதவ் 3, இசான் சர்மா 4, ரசிக் சலாம் 5 அண்ட் தென் அக்சர் பட்டேல். ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வர போறாங்க. இதுல யாரும் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா குல்தீப் யாதவ் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, முகேஷ் குமார் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கே 8 ஓவர் அண்ட் தென் அக்சர் பட்டேல் 4 ஓவர், ஆல்மோஸ்ட் 12 ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இசான் சர்மா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை கலீல் அகமதும் ரசிக் சலாம் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி போல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது பவர் பிளேல இசான் சர்மா, முகேஷ் குமார் அண்ட் தென் கலீல் அகமத் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார், கலீல் அகமத் அண்ட் தென் ரசிக் சலாம் இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இத டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா குடன்டிகா, கேஎல் ராகுல் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல தீபக் ஹூடா, ஆயுஷ் பதோனி, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணல் பாண்டியா, ரவி பிஷ்னாய், நவீன் உல்கர், மோசின் கான், யாஸ் தக்கூர். இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடன்டிகாக்கும் கிருஷ்ணப்பா கௌதமும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பேட் பண்றாங்க, குடன்டிகா விக்கெட்டை விட்டுட்டாரு அப்படின்னா பேட்டிங்லயே உள்ள வந்து இம்பாக்ட் பிளேயரா கிருஷ்ணப்பா கௌதம் பேட்டிங் பண்ணுவாரு. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் போல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ கிருஷ்ணப்பா கௌதமும் குடன்டிகாக்கும் தான் இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயரா இந்த பர்டிகுலர் மேட்ச் பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலர்ஸ் பவுலிங் சைடு நம்ம போயிட்டோம் அப்படின்னா யாஸ் தக்கூர் 1, மோசின் கான் 2, நவீன் உல்கர் 3, ரவி பிஷ்னாய் 4, குருணல் பாண்டியா 5 அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அண்ட் தென் கிருஷ்ணப்பா கௌதம் ஒருத்தர் இருக்காரு 7th பவுலிங் ஆப்ஷன்ல. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க. இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த மேட்ச் அப்படின்னா நவீன் உல்கர் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ரவி பிஷ்னாய் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அண்ட் தென் யாஸ் தக்கூர் ஒரு 3 ஓவரும், மோசின் கான் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவரும் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடும். பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை தான்
மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணால் பாண்டியா அண்ட் தென் கிருஷ்ணப்பா கௌதம். இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல அதிகப்படியான ஓவர் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் குருணால் பாண்டியா பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நவீன் உல் ஹக், மோசின் கான் அண்ட் தென் கிருஷ்ணப்பா கௌதம் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நவீன் உல் ஹக், மோசின் கான் அண்ட் தென் யாஸ் தக்கூர் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸ், இந்த 4 பிளேயர்ஸுமே 80% மேல இருக்க யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. அதாவது 80% மேல யூசர்ஸ் இவங்களை பிக் பண்ணிருக்காங்க ட்ரீம் 11ல பொறுத்த வரைக்கும். இதுல நம்ம யார் யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். KL ராகுல் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அதனால அவரை 90% எபோவ் யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா மேட்சுமே கன்சிக்யூட்டிவா ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் ஆடிட்டு இருக்காரு. அது போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 20ல இருந்து 40 ரன் கன்சிக்யூட்டிவ் ஆடிட்டு இருக்காரு. ஈஸியா ட்ரீம் டீம்லயும் வந்துடுறாரு. விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். அண்ட் தென் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 மேக்ஸிமம் 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும். அந்த 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் KL ராகுல் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஏன்னா மினிமம் ஒரு 2 ஓவர் போல் பண்றாரு. அதுல அன்பார்ச்சுனேட்டா ஒரு விக்கெட் கிடைக்குது அப்படின்னாலும் இல்ல பேட்டிங்ல உள்ள வந்தாலும் கன்சிக்யூட்டிவா இந்த பர்டிகுலர் மேட்ச் 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஆவரேஜா அவர் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படின்னா 35+ ரன்னும், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 25ல இருந்து ஒரு 35 ரன் நம்ம மார்க்கஸ் ஸ்டோனிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஜேக் ஃப்ரேசர் மெக்கூர் லாஸ்ட் மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட்ல விக்கெட்டா பறி கொடுத்திருந்தாரு. சோ இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அவரோட ஸ்கோர் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ்ல டீல் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ். அது இல்லாம பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்றாரு. எல்லா மேட்சுமே 20ல இருந்து ஒரு 40 ரன் அவரேஜ் ஆடிட்டு இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம கொண்டாட்டு கேட்ச் பிடிக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் ஜேக் ஃப்ரேசர் மெக்கூர்ட்ட இருக்கு. அண்ட் தென் அக்சர் பட்டேல் டூயல்ல 3 டைமென்ஷனல் ஆர்டர் டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் 3லயுமே அவரோட கான்ட்ரிபியூட் இருக்கு. சோ பேட்டிங்ல உள்ள வராரா, லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திருந்தோம் 50+ ரன் அடிச்சிருந்தாரு. பவுல்ல விக்கெட் எதுவும் கிடைக்கலனாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு விக்கெட் நம்ம அவுட் வந்து நம்ம ஆவரேஜ் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் ஆனா போதும் ஈஸியா இவரு ட்ரீம்ல வந்துருவாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த ஹை பர்சன்டேஜ் பிக்ல நீங்க யார் யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கலாம்னா KL ராகுல், ஜேக் ஃப்ரேசர் மெக்கூர், அக்சர் பட்டேல் இவங்க 3 பிளேயருக்குமே அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 60ல இருந்து 80% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது எல்லா டீம்லயுமே இந்த 3 பிளேயர்ஸும் மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மட்டும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 50ல இருந்து 80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. நீங்க இதுல எந்தெந்த பிளேயர்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணலாம், யார் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் தவிர்க்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நிக்கோலஸ் பூரன் LSG ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரனை நீங்க ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு 12 ஓவருக்கு அப்புறம் 13 ஓவருக்கு அப்புறம் எத்தனை விக்கெட் விழுந்திருந்தாலும் சரி நிக்கோலஸ் பூரன் தான் உள்ள பேட்டிங்ல உள்ள வருவாரு. குயிக்கா ஒரு 30+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. இது இல்லாம ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறதுனால 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க குடன் டீக்காக தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். சோ குடன் டீக்காக நிக்கோலஸ் பூரனையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டி ஸ்டப்ஸ் லாஸ்ட் மேட்ச் இவருமே அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட்ல தான் விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாரு. உள்ள நிக்கிறாரு அப்படின்னா குயிக்கா இவருமே 25+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. சேம் நிக்கோலஸ் பூரன் எப்படி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கோ அதே மாதிரி கான்செப்ட்ல தான் டி ஸ்டப்ஸ் 12-13 ஓவருக்கு அப்புறம் தான் பேட்டிங்ல உள்ள வருவாரு. வந்தாருன்னா குயிக்கா 25+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. சோ டி ஸ்டெப்ஸுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் அபிஷேக் போரல் இவரோட பேட்டிங் டவுன் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் கீழே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது மேல ஆடக்கூடிய டேவிட் வார்னர், ஜேக் ஃப்ரேசர் மெக்கூர் அண்ட் தென் ரிஷப் பண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்ல ஏதோ ஒரு 2 பிளேயர்ஸை நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல அபிஷேக் போரலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல அப்படின்னா
அவர் ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10% டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் இவர் டிராப் பண்றது ஒரு பெஸ்டான ஐடியா. அண்ட் தென் கலீல் அகமத், முகேஷ் குமார் அண்ட் தென் குல்தீப் யாதவ், இவங்க 3 பேருமே இந்த டீமோட கீ பவுலர்ஸ். இதுல போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி முகேஷ் குமாரையும் குல்தீப் யாதவும் நீங்க மஸ்டா ட்ரை பண்ணும். அதாவது ஒரு 60ல இருந்து 80% டீம்ல நீங்க மஸ்டா முகேஷ் குமாரையும் குல்தீப் யாதவும் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். கலீல் அகமத செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா மட்டும் கலீல் அகமத 60ல இருந்து 80% டீம்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க கலீல் அகமத ட்ரை பண்ணி ஆகணும். சோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் நீங்க எல்லா பிளேயர்ஸும் ரொட்டேட் பண்ணுங்க. அண்ட் தென் நவீன் உல்ஹக் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஏன்னா டெத்ல ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணவர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அதுல 1 or 2 விக்கெட்டை நவீன் உல்ஹக் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மட்டும் 60ல இருந்து 80% டீம்லயும், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா 30ல இருந்து ஒரு 50% டீம்ல, அதாவது ஒரு 10 கிராண்ட் டீம் நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா, அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு 8 டீம் வரைக்குமே, ஒரு 6ல இருந்து 8 டீம் வரைக்குமே நீங்க நவீன் உல்ஹக்கை ட்ரை பண்ணலாம். இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அவங்க பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 3ல இருந்து ஒரு 5 டீம் வரைக்கும் நவீன் உல்ஹக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இவங்க எல்லாருமே 20ல இருந்து 50% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்கோங்க. இவங்கள யார் யாருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குடன் டிகாக் சேஸ் பண்ண போறாரு அப்படின்னா மட்டும் குடன் டிகாக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லைன்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் குருணால் பாண்டியா இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா தேவைப்படுவாரு. சேம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அக்சர் பட்டேல் எந்த அளவு ஒரு மேஜர் ரோல் இருக்காரோ சேம் அதே மாதிரி தான் குருணால் பாண்டியா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் 3மே அவரோட கான்ட்ரிபியூட் இருக்கனால கண்டிப்பா ஒரு 40ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் குருணால் பாண்டியாட்ட அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஆயுஷ் பதோனி இப்ப டாப்ல இருக்கக்கூடிய குடன் டிகாக் அண்ட் தென் கேஎல் ராகுல், தீபக் ஹூடா இவங்க எல்லாருமே கொஞ்சம் இயர்லியா கொலாப்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு 3 பிளேயரை டிராப் பண்றீங்களா, அந்த டீம்ல மட்டும் ஆயுஷ் பதோனிய பிக் பண்ணுங்க. அதாவது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாரு அப்படிங்கிற மார்க்கஸ் ஸ்டோனிஸும் குடன் டிகாக்கும் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்கன்னு ஒரு டீமை ரெடி பண்றீங்கன்னா அந்த டீம்ல ஆயுஷ் பதோனி அல்லது தீபக் ஹூடா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப தீபக் ஹூடா கூட கம்பேர் பண்ணும்போது ஆயுஷ் பதோனி கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன். அண்ட் தென் ரவி பிஸ்னாய் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ரவி பிஸ்னாயா நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் 50ல இருந்து 70% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய கூகுளிஸ் போடுவாரு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாலுமே 1 or 2 விக்கெட்ஸை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் யாஸ் தக்கூர் செகண்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் யாஸ் தக்கூரை ட்ரை பண்ணுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நவீன் உல்ஹக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். நவீன் உல்ஹக்கு யாஸ் தக்கூரையும் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல குடன் டிகாக், குருணால் பாண்டியா இவங்க 2 பேருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த ரவி பிஸ்னாய் இவங்க 3 பேருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆயுஷ் பதோனி, யாஸ் தக்கூரை நான் சொன்ன மாதிரி நீங்க இப்போ டாப்ல ஒரு 3 விக்கெட் விழுந்துருவாங்க. அதாவது மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குடன் டிகாக், கேஎல் ராகுல் இவங்க 3 பேருமே கொஞ்சம் இயர்ல விக்கெட்டை விட்டுருவாங்கன்னு முடிவு பண்ற டீம்ல மட்டும் ஆயுஷ் பதோனிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், இல்லைன்னா இவர் பெருசா தேவைப்பட மாட்டாரு. அண்ட் தென் யாஸ் தக்கூர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாருன்னா மட்டும் யாஸ் தக்கூருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜ் 20%க்கும் கம்மியான யூசர்ஸ் தான் இவங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இவங்க தான் மோஸ்ட்லி ரொம்ப இம்பாக்ட் பண்ணக்கூடிய பிளேயர். அதாவது நம்ம கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல ரேங்க் போறதுக்கும் இல்ல லாஸ் ஆகிறதுக்கும் இவங்க தான் காரணமா இருக்க போறாங்க. யாரெல்லாம் இந்த பிலோ 20% இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் அண்ட் தென் இந்த 20 to 50% இருக்காங்களே இந்த பிளேயர்ஸ், அதாவது 50% கம்மியா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. இதுல நம்ம யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா ரிஷப் பண்ட் லாஸ்ட் மேட்ச் உள்ள பிளே பண்ணாத காரணத்தினால இது வரைக்கும் கம்மியான யூசர்ஸ் தான் பிக் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் மேட்ச்னு வரும்போது இவர் ஓவராலா ஒரு 70ல இருந்து 85% வரைக்கும் பிக் பண்ணிடுவாங்க. சோ ரிஷப் பண்ட்டை போத் இன்னிங்ஸா இருந்தாலும் நீங்க மஸ்ட் பிக்கா தான் ட்ரை பண்ணணும். கேஎல் ராகுலுக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ சேம் அதே அளவு ரிஷப் பண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் டேவிட் வார்னர் மேட்ச் டெல்லி கிரவுண்ட்ல நடக்க போகுது. டெல்லி கிரவுண்ட் இப்ப நிறைய யூசர்ஸோட இது என்னவா இருக்கும்னா டேவிட் வார்னர் பெருசா ஃபார்ம்ல இல்ல, பெருசா ஸ்கோர் ஆட மாட்டாரு, இயர்ல விக்கெட்டை விட்டுருவாரு அப்படிங்கறதா இருக்கும் மைண்ட்ல. ஆனா டேவிட் வார்னர் இந்த வென்யூர் ரெக்கார்டை பாருங்க, செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் பிக்கா நீங்க டேவிட் வார்னரை ட்ரை பண்ணும். ஏன்னா நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு இந்த வென்யூல, ஒரு ஹையஸ்ட் ரன்னா இவர் தான் அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க, அதாவது சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 60ல இருந்து 70%, அதாவது ஒரு 7 டைம் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு 3 டீம்ல டிரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்கன்னா ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க, ரிஸ்க் எடுங்க.
டேவிட் வார்னர் வச்சு இந்த மேட்ச் ரிஸ்க் எடுங்க. மேபி சக்சஸ் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் சாய் ஹோப் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க, பெருசா ஆடல. இருந்தாலும் இவர் பேட்ல இருந்து 15ல இருந்து ஒரு 25 ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் தீபக் ஹூடா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஆயுஷ் பதனி கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன் லோ பர்சன்டேஜ்ல. அதை விட நீங்க ரிஸ்க் எடுக்கணும் மட்டும் தீபக் ஹூடாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ரசிக் சலாம் ஆவரேஜா விட்டு இருந்து நம்ம ஒரு விக்கெட் 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் கிருஷ்ணப்பா கௌதம் டூயல் ஆப்ஷன் இருக்கு. இருந்தாலும் கிரவுண்ட் சின்ன கிரவுண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மோசின் கான் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இவரை வச்சு நீங்க லிட்டில் பிட் ஒரு ரிஸ்க் எடுங்க. அதாவது ஒரு 10 டீம் பிளே பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு 2ல இருந்து ஒரு 3 டீம்ல மோசின் கானை கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்க. அதுல ஏதோ டீம்ல நீங்க ரிஸ்க் எடுக்க தயார். எல்எஸ்ஜிக்கு ஃபேவரபிளா ஒரு டீமை போடுறீங்கன்னா ரொம்ப ரிஸ்கியா இவரை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். சப்போஸ் நவீன் உல் ஹக், யாஸ் தக்கூர், ரவி பிஸ்னா இந்த மாதிரி ஒரு மெயின் பவுலருக்கு அந்த டீம்ல விக்கெட் கிடைக்கல அப்படின்னா மோசின் கான் ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 2ல இருந்து ஒரு 3 டீம்ல மட்டும் பிக் பண்ணிட்டு அதுல ஏதோ ஒரு டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ரொம்ப ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ லோ பர்சன்டேஜ்ல இருந்து இதுல இருந்து யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இப்போ டேவிட் வார்னரை ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஷப் பண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் தெரியும். அவர் உள்ள இருக்காரு அப்படின்னாலே நிறைய யூசர்ஸ் பிக் பண்ணிடுவாங்க, சொல்ல தேவையில்ல. இசான் சர்மா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஆவரேஜா ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பெருசா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு தேவைப்பட மாட்டாரு. அண்ட் தென் தீபக் கூடாவும் சேம் அதே மாதிரி தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோசின் கான ரொம்ப ரிஸ்கா ஏதோ ஒரு டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாய் ஹோப்பியும் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ இந்த ஒரு 20ல இருந்து 50% யூசர்ஸ்ல யார் தான் வைஸ் கேப்டன்ல ட்ரை பண்ணலாம்னா குடன் டிகாக் சேஸ் பண்ண போறாரு அப்படின்னா மட்டும். அண்ட் தென் குருணல் பாண்டியா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி அவர் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 15 ஃபேண்டசி பிளேயர் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு நீங்க யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். கேஎல் ராகுல் 1, ஜேக் ஃப்ரேசர் மெக்குக் 3, அக்சர் பட்டேல் 3. நம்ம மார்க்கஸ் ஸ்டோனிஸோட தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் போக போறோம். இல்ல உங்க மைண்ட் செட் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க டிராப் பண்ணிக்கலாம் 4. அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்எஸ்ஜி பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் 5. அண்ட் தென் டி ஸ்டப்ஸ் போத் இன்னிங்ஸ் ஆனாலும் தேவைப்படுவார் 6. அண்ட் தென் நவீன் உல் ஹக் 7, முகேஷ் குமார் 8. அண்ட் தென் குல்தீப் யாதவ் 9. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா குடன் டிகாக், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன். அண்ட் தென் ரவி பிஸ்னாய் 10, குருணல் பாண்டியா 11. லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் 12. டேவிட் வார்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் 13. அண்ட் தென் மோசின் கான் 14, ரசிக் சலாண்டர் 15 அல்லது சாய் ஹோப். உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர் இதுல இருந்து ஒரு டீமை ரெடி பண்றோம். அதுல ஒரு 8 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். இது ஃபேண்டசி சைட், இங்க பினான்சியல் ரிஸ்க் இருக்கு. இந்த இடத்துல நம்ம காசு கரெக்டாக லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், மார்க்கஸ் ஸ்டோனிஸ். இதுல மோஸ்ட்லி கேஎல் ராகுலும் ரிஷப் பண்ட் இவங்க 2 பேரும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர் சேஃபா ஸ்மால் லீக்லயும் சரி கிராண்ட் லீக்லயும் சரி சேஃபா போன முடிவு பண்ணிட்டாங்கன்னா கேஎல் ராகுலையும் ரிஷப் பண்டையும் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்க ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா குல்தீப் யாதவ், குருணல் பாண்டியா, ஜேக் ஃப்ரேசர் மெக்குக் இவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதை விட ரொம்ப நீங்க ரிஸ்கா போகணும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா டேவிட் வார்னர் அவர் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். டி ஸ்டப்ஸ் அவர் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் குடன் டிகாக், அதாவது சேஸ் பண்ண போறாரு அப்படின்னா குடன் டிகாக்கையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோசின் கான ரொம்ப ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு.
கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறதையும் மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.